இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதும் வள்ளல் பெருந்தகையோட ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவுகளில் இதையே தான் பார்த்துட்டு வந்தோம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் மோட்சகதியை அடைய முடியும். அது இல்லாமல், ஜீவகாருண்யம் இல்லாமல் அவங்க என்ன செய்தாலும், எவ்வளவு ஆற்றல் மிகுதியாக இருந்தாலும் அது எல்லாமே பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைதான் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு சித்துக்கள் அடைஞ்சு இருந்தாலும் மோட்ச வீட்டுக்கு முன்னும் பின்னும் போயிட்டு திரும்ப வந்து பூமியில் பிறந்து மறுபடியும் அவங்க எப்போ முழு அன்போடு இருக்காங்களோ அப்போ தான் மோட்சத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கருத்தாக, அதோட தொடர்ச்சியாக அடுத்த கருத்தாக சொல்கிறாரு. இப்போது ஒரு குடும்பஸ்தர் இல்லற நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவன், அவர் அவருக்கு துணைவியார் இருக்கலாம், அவருடைய பெற்றோர் இருக்கலாம், அவருடைய குழந்தைகள் இருக்கலாம், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், இப்படி நிறைய பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் இல்லையா? அந்த அத்தனை பேருக்கும் அவர் ஏதோ செய்ய கடமைப்பட்டிருக்கார். அவங்களுடைய பசியெல்லாம் போக்க வேண்டியது அந்த தலைவனுடைய கடமையாக இருக்கலாம். அதுக்காக அவர் சம்பாதிக்கணும். சில பேர் அதிகமாக இருக்கலாம், சில பேர் நிதானமாக இருக்கலாம், சில பேருக்கு குறைந்த வருவாய் கூட இருக்கலாம். அவங்களுடைய தனிப்பட்ட திறமை, ஆற்றல், புண்ணியம் எல்லாத்தையும் பொறுத்தது அது. அப்போது அது மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தர் பசியோடு இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவன் அந்த உற்றார் உறவினருடைய பசியை போக்கும்படியான முயற்சிகள் பண்ணிவிட்டு அந்த இன்னொருத்தருடைய பசியை போக்குறதுக்கு அவர் கண்டுக்காமல் இருந்தார்னா அவர்கிட்ட ஜீவகாருண்யம் இல்லைன்னு அர்த்தம். இதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாக முடியாது. யாரோ ஒருத்தர் பசியோடு இருக்கிறப்போ நீ உன்னுடைய குடும்பம் உன்னுடையன்னு தானே பார்த்த, அவங்களையும் தன்னுயிர் போல நினைக்கல அப்படின்றதுனால இறைவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றார். சரி, அப்போ நான் வர்றவங்களை கவனிச்சுட்டு உற்றார் உறவினரை விட்டுடலாமா அப்படின்னா அதையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ கண்டுக்காமல் இருந்தால் அதை எப்படி இறைவனால் பொறுத்துக்க முடியும்? அதனால் எப்படி இருக்கணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். கொஞ்சம் குடும்பத்தாருக்கு செலவு பண்ணுறதுல கொஞ்சம் ஆடம்பரத்தையோ பெருமையான விஷயங்களையோ ரொம்ப படாடமாக இல்லாமல் கொஞ்சம் சிக்கனமாக வாழ்க்கையை நடத்தி அடுத்தவர்களுடைய பசியை போக்குறது உத்தமம். அப்படி இல்லை, நிறைய வசதி இருந்தால் நிறைய செய்யலாம். அப்படி இல்லை, குடும்பத்தையே சமாளிக்க போதாமல் இருக்குது, ஆனால் அடுத்தவங்களுடைய பசி துன்பத்தை பார்த்தா மனசில் ஜீவகாருண்ய எண்ணம் இருக்குது, ஆனால் பொருளாதாரம் போதாது. அப்போ என்ன செய்யலான்னா அதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறார். உன்னுடைய குடும்பத்தாருடைய பசியை போக்கிட்டேன், ஆனால் அவங்க பாவம் பசியோடு இருக்காங்களே அப்படின்னு நீ வருத்தப்படுற. அவங்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒருத்தரை நீ நாடி அவங்களுடைய பசியை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. அடுத்தவங்களுடைய உதவி மூலமாகவாவது அவங்களுடைய பசியை போக்கு. அதுதான் இறைவனுக்கு உகந்தது. நீ உன்னுடைய குடும்பத்தாரை பார்த்துட்டு மற்றவங்களை விட்டாலோ அல்லது மற்றவங்களுக்கு போட்டுட்டு உன்னுடைய குடும்பத்தாரை விட்டாலோ அது இறைவனுக்கு உகந்த செயலாகாது. ஜீவகாருண்யத்திலேயே எவ்வளவு பாகுபடுத்தி சொல்கிறாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த பிராணிகள், பசுக்கள், தாவரங்கள், எல்லா உயிரினங்களோட பசியையும் நினைக்கணும். ஆனால் எல்லாம் இறைவன் மற்ற சுழற்சிகளை பார்த்துக்குவார். இந்த மனித இனம் மட்டும்தான் உன்னுடைய ஜீவகாருண்யத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. மற்ற உயிரினங்களை நீ துன்புறுத்தாமல் இருக்கிறதே ஜீவகாருண்யம்தான். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய். அப்படி இல்லைன்னா கூட அதுங்க தங்களோட பசியை அதுங்க போக்கிக்கும்.
அது எல்லாத்த விட சொல்கிறாரு, அந்த எந்த ஜீவனாக இருந்தாலும் நீ மற்ற ஜீவன்களுடைய பசியை நீக்கும் பொழுது அந்த பசி நீங்கிய உயிருக்கு ஏற்படுற இன்பம் இருக்குல்ல, நீ யாருடைய பசியை போக்குனியோ அந்த ஜீவனுடைய, ஒரு எறும்பாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் நம்முடைய அதிதிகளாக இருந்தாலும் அவங்களுடைய பசியை நீ போக்கும் பொழுது அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ஈடாக உனக்கு பல மடங்கு பல மடங்கு உனக்கு கட்டாயமாக அதிகமான இன்பம்தான் கிடைக்கும், அடைவ அப்படின்றத சத்தியம் என்று உணர வேண்டும் அப்படின்றார். சத்தியமாக உனக்கு நிறைய பலன் கிடைக்கும். மற்றவங்களுடைய பசியை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ போக்குறியோ அவ்வளவுக்கு பல மடங்கு நீ சுகமாக இருப்பாய், நீ இன்பமாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கருத்து சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் இருக்குது. அந்த விசேஷத்தில் என்ன செய்யணும், ஒரு திருமணம்னு வச்சுக்குவோம். நிறைய விசேஷம் இப்போல்லாம் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடினா கூட மண்டபம்தான். அதாவது லட்சக்கணக்காக செலவு பண்ணி மண்டபம் புக் பண்ணி அங்கே சாப்பாடு செலவு, மற்ற அலங்கார செலவு, அதுக்கப்புறம் இசை கச்சேரி, நாட்டியம், நாடகம் இப்படியெல்லாம் வச்சு அமர்க்களம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா முக்கியமான விஷயத்தை செய்யுங்க. ஆடம்பரத்துக்காக செய்கிறது, பெருமைக்காக செய்கிறது, மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு செய்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ ஒரு சமூக நோய் மாதிரி மாறிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது ஒரு சமூக நோயாக தான் இருக்குது. எத்தனையோ நோய் பரவுற மாதிரி இது ஒரு நோய் பரவி இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைச்சி சிக்கனப்படுத்தினா எத்தனை பேருடைய பசியை போக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை நல்ல புண்ணிய காரியத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்றார். இதை குறைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்றார். வீண் ஆடம்பரம் எதுக்காக, அதை குறைக்கலாமே அப்படின்றார். அடுத்த ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாரு, இப்போ கோவிலுக்கு போகிறோம், நிறைய பேர் நிறைய பிரார்த்தனைகள் வைப்பாங்க. நாடுவோர்க்கெல்லாம் நாடியபடியே நல்வரம் கொடுக்கும் நல் ஈசன் இறைவன்கிட்ட. இப்போ ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி ஒரு நாளில் ஒரு கோவிலுக்கு ஒரு 1000 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேரும் ஒரே பிரார்த்தனையாக வைப்பாங்க. 1000 பேரும் 1000 பிரார்த்தனை வைப்பாங்க. இத்தனை கோவில்கள்லேயும் இத்தனை கோடி மக்கள், இத்தனை மாந்தருக்கும் ஒரு கோவில் போதாது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அது மாதிரி இத்தனை ஜனங்களும் எத்தனை கோவிலில் போகிறாங்க, அத்தனை கோவில்களையும் எத்தனை பிரார்த்தனை டோட்டலாக நினச்சி பாருங்கள். அப்பா, இறைவனுக்கு காதுக்கு எப்படி அவர் சமாளிக்கிறாருன்னு தெரில இந்த மக்கள் கூட்டத்தை. இல்லை, அவ்வளவு பிரார்த்தனைகள். இப்போ நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்கும். வள்ளலார் ரொம்ப ஈஸியான ஒரு வழியை சொல்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நோயா, கடுமையான நோயா, இல்லை கொடுமையான நோயா? சரி, நீங்கள் ஜீவகாருண்யத்தோடு நடந்துக்கோங்க, இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அன்போடு நடந்துக்கோங்க, அந்த நோய் நீங்கிடும். சரி, வீட்டில் ஏதோ இல்லற வாழ்க்கையில் குறைபாடாக பிரச்சனையாக, ஒரு குழந்தை இல்லை, அந்த திருமணம் கூடலை, அப்படியெல்லாம் இருக்கா, அப்படியெல்லாம் போய் பிரார்த்தனை வைக்கிறீங்களா? அதே பிரார்த்தனையை ஜீவகாருண்யத்தின் மூலமாக நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களுடைய பசிப்பிணியை போக்கும் பொழுது, அன்போடு நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருக்கு கல்வி கேள்வி அதில் ஞானம் கம்மியாக இருக்குது, பசங்க தேர்வில் நல்ல மார்க் எடுக்கணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு வேண்டிக்கிறோமா? வேண்டுதலை வைங்க, ஜீவகாருண்யத்தோடு நடந்துக்கோங்க, இந்த வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் என்னெல்லாம் இறைவன்ட்டு அப்ளிகேஷன் போட்டிங்களோ அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் ஜீவகாருண்யத்தோடு நடந்துக்கோங்க, அத்தனையும் நிறைவேறும், கட்டாயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, பசித்தவர்களுக்கு பசி ஆற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு கோடையின் வெயிலும்
வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது. பெருமழை, பெருங்காற்று, பெரும் பனி, பேரிடி, பெரு நெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. விடுசிகை, விஷக்காற்று, விஷஜுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகாது ஜீவகாருண்யம் உள்ளவங்களுக்கு. அந்த ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்பட மாட்டார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்பட மாட்டார்கள். தெய்வத்தோட கருணை தான் இவங்களுக்கு இருக்கே, அப்புறம் ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? கடவுள் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவரே பார்த்துக்குவார். அதனால் இந்த துன்பங்கள்லாம் அவங்களுக்கு வராது அப்படின்றார். ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளது விளை நிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மையும் உண்டாகும். ஒரு விவசாயமாக, வியாபாரமாக, உத்தியோகமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாகவும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்பட மாட்டார்கள். ஏன்? இவருக்கு மெயினே இவங்களுக்கு உறவு தெய்வமே உறவாக இருக்கிறப்ப மற்ற சிறு தேவதைகளுக்கு அங்கே வேலை கிடையாது. அதனால் பயம் செய்யப்பட மாட்டார்கள். ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வினையினாலும் சத்தியமாக வராது அப்படின்றார். ஊழ்வினையே மாற்றிடும். விதித்த விதிதனை மாற்றும் வேதாந்த நாயகன் இல்லையா? அன்பாக இருக்கிற ஒருத்தருக்கு இறைவனுடைய கருணை வந்து போகுது, அங்கே எப்படி ஊழ்வினை பலமிழந்து போயிடும் அப்படின்றத வச்சு அவர் சொல்கிறார். பசித்தவர்களுக்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண் ஜாதி தடுத்தாலும் மனைவியை கணவன் தடுத்தாலும் அவர்களை அதை சரி கிடையாது. பிள்ளைங்க தடுத்தாலும், பெற்றோர் தடுத்தாலும், ஆசிரியர் தடுத்தாலும், சீடர் தடுத்தாலும், குடிகளை அரசன் தடுத்தாலும் அந்த தடைகளால் சிறிதும் தடைபடாமல் அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேருமல்லாது வேறு ஒரு இடத்தில் போகாது என்பதை நம்பி ஒருத்தர் தடுத்தா கூட மீறி செய்யலான்றார். இவர் சொல்ல வர்ற கருத்து, மனைவியை கணவன் தடுக்கலாம், ஆனால் அவங்க மீறி செய்யலாம். கணவனை மனைவி தடுக்கலாம், அவங்க மீறி செய்யலாம். அந்த செய்த புண்ணிய பலன் வேறு எங்கேயும் போகாது, அவங்களுக்கே வந்து சேரும். இதை உண்மை என்று நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, யார் ஒருத்தர்கிட்ட ஜீவகாருண்யம் இருக்கோ அவங்க எந்த யோகமும் செய்யாமலே இருந்த போதும், அவங்கள செய்யாதீங்கன்னு அவர் சொல்லலை, செய்யாமல் இருந்த போதிலும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் ஒருத்தர் யோகி என்றே எடுத்துக்கொள்ளப்படுவார். எந்த ஞானமும் இல்லை, ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அவர்கிட்ட முழுசாக இருக்குது. அவர் ஒரு ஞானி என்றே எடுத்துக்கொள்ளப்படுவார். வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஆன்மீக நாட்டமே கிடையாது, ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அவங்கள கடவுளை கண்டவர்கள் என்றே எடுத்துக்கொள்ளப்படுவார். இதுக்கும் மேலே போய் சொல்கிறாரு, யார் ஒருத்தர்கிட்ட அந்த பரிபூரண ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கோ இவர்களே தெய்வமே இவங்க தான் பூலோகத்துக்கு வந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு உண்மையாக அறிய வேண்டும். அவங்க தான் யோகி. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவங்க தான் யோகி, அவங்க தான் ஞானி, அவங்க தான் தெய்வத்தை கண்டவர்கள், அவங்க தான் தெய்வமே அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்மை என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் விரிவை அடுத்தது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்னும் தொடருது. இது முதற் பிரிவு. இரண்டாவது பிரிவில் இதனால் என்ன லாபம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. அது இம்மை லாபம், மறுமை லாபம், பேரின்பத்தில் என்னென்ன அதெல்லாம் நிறைய விளக்கி சொல்லிட்டு போகிறாரு. இருந்தாலும் இந்த முதற் பாகத்தில் சொன்ன ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த பதிவை இதோடு நிறைவு பண்ணிக்குவோம்.
எல்லா மகான்களும் அன்பு அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க. இந்த அன்பில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத இவர் விளக்கி சொல்லும் பொழுது பசி பசி பசின்னு சொல்கிறாங்க. பசியை பற்றி நிறைய சொல்கிறாங்க, உணவை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அந்த பசி பிடியினால் வரும் துன்பம் எவ்வளவு அப்படின்றத இவ்வளவு யாரும் விளக்கி சொன்னதாக எனக்கு தெரியல. என்னோட சிற்றறிவுக்கு இவ்வளவு விளக்கமாக வேறு யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரை இவர் இந்த பசியினுடைய கொடுமை, துன்பம், அதனுடைய அடிமட்ட ஆழமான நிலைமை, அவங்களுடைய எலும்பு உருகிடும், நரம்பு உருகிடும், சதை உருகிடும், அவங்களுக்கு பொறிப்புலன்கள்லாம் அடங்கிடும் அப்படின்ற கொடுமையான அந்த உச்சக்கட்ட கொடுமை அப்படின்வாங்க. சோமாலியாவில் அப்படி நடந்ததாக ஒரு சில வரலாற்று காலத்தில் அப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் குழந்தைங்க இருக்காங்க, மக்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை விட கொடுமையாக இவர் அந்த பசியினுடைய துன்பத்தை வர்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப. இப்போ தான் அந்த பசியை பற்றி நம்முடைய வாழ்க்கையெல்லாம், ஆனால் இந்த காலத்தில் பசி துன்பம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ சில பகுதிகளில் வாழும் மக்கள் எங்கேயோ ஒருத்தர் இது மாதிரி ஏதோ துன்பப்படுறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் இலவசம் என்ற பெயரால் அரசாங்கம் செய்யும் உதவியினாலும் அந்த திருக்கோவில்கள் பண்ணக்கூடிய அன்னதானங்களாலும் வடலூர் வள்ளலார் ஆரம்பித்து வச்சது அரசு மூலமாக இன்றைக்கி நிறைய செயல்பட்டு மக்களோட பசிப்பிணியை போக்கிகிட்ருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றது எனக்கு தெரியாது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இப்போ குறையிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா பசியோடு இருக்கிறவங்க இல்லைன்னா அன்னதானம் செய்கிறவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, என்ன வாய்ப்பு இருக்குது? அதனால் அந்த நிலைமை தலைகீழே போய்கிட்டு இருக்கோ? இதுதான் கலியோட கொடுமையோ இல்லை இது நல்லதா எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற அளவுக்கு ஜீவகாருண்யத்தை ஒழுக்கமாக ஒரு பெரிய முக்கியமாக கடைப்பிடிக்கிற மனசு இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் நம்மாலானது எந்த ஜீவன் பசியோடு வருந்தினாலும், ஒரு பசுமாடாக இருக்கலாம், ஒரு எறும்பாக இருக்கலாம், ஒரு வேறு எந்த ஜீவராசியாக இருக்கலாம், ஒரு ரோட்டில் எந்த ஆதரவும் இல்லாத பல ஜீவன்கள் இன்றைக்கி ரோட்லேயே வாழக்கூடிய ஜீவன்கள் இருக்குது. அது நம்மால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, அதிகமாக செய்ய முடியலைன்னாலும் நம்மால் ஆனதுன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அதுக்கு குறையாமல் செய்கிறத ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பாராட்டணும், மனசில் உள்வாங்கணும் அப்படின்னு வள்ளல் பெருந்தகை ஆசைப்பட்டார். அவருக்காக நானும் இதை ஆசைப்படுறேன். அவர் சொன்னதை கேட்டு நானும் ஆசைப்படுறேன். உங்களுக்கும் அந்த ஆசை இருந்தால் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.